சீயோன் குமாரத்தியே, ஊத்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து களிகூறு. பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும். அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். எரேமியாவைப் போலவே தாவீது ராஜாவும் புலம்பல் பாடல்களை பாடியிருக்கிறார். தாவீதின் புலம்பல் பாடல்களின் முடிவில் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். மரித்து போனது போல இருக்கிறவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கும். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். எரேமியா தீர்க்கதரிசியும் தாவீதைப் போலவே தன்னுடைய புலம்பல் பாடலின் முடிவில் யூதருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்தை உற்சாகப்படுத்துவதற்காக எரேமியா ஆறுதலின் வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கிறார். சீயோனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் முடிவு வரும். கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் நியமித்த காலம் வரையில் மாத்திரமே அவர்களுக்கு வேதனை வரும். கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறிய பின்பு அவர்களுடைய வேதனைகளும் நின்று போகும். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார் என்று எரேமியா சொல்லுகிறார். ஏதோம் தேசத்தார் யூதாவின் மனுஷருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். எருசலேமின் அழிவை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்களுடைய சந்தோஷத்திற்கும் முடிவு வரும் என்று எரேமியா சொல்லுகிறார். ஊத்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து களிகூறு என்று எரேமியா ஏதோமியரை பார்த்து வஞ்சக புகழ்ச்சி நடையில் இந்த வாக்கியங்களை சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தி இப்போது கர்த்தருடைய கோபத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாள். இந்த பாத்திரம் ஏதோம் குமாரத்திக்கும் கொடுக்கப்படும். அப்போது அவர்களுக்கும் வேதனைகளும் பாடுகளும் உண்டாகும். பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும். அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய் என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஏதோமின் அழிவை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டுப் போயிற்றோ. எரேமியா 49:7. நேபுகாத் நேச்சார் ஏதோமை ஜெயித்து அதை அழித்த போது புலம்பல் 4:21 வசனம் நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் எரேமியா 49:7 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பல் 4:22 வசனத்தின் ஒரு பகுதி நிறைவேறிற்று. இஸ்ரவேல் இறுதியாக கூட்டிச் சேர்க்கப்படுவதும் மறுபடியும் சிறையிருப்புக்கு போகாமல் இருப்பதும் வருங்காலத்தில் நிறைவேறப் போகும் முன்னறிவிப்புகளாகும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக இஸ்ரவேலின் ஒரு பகுதியினர் சிறையிருப்புக்கு உட்படுவார்கள். ஆகையினால் இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு நடைபெறும்.